Hi, welcome to the squad. This is Kodaivo. So, போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸ்ல வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வேரியபிள்ங்கிறது கண்டெய்னர் அண்ட் அந்த கண்டெய்னரோட டைப் வந்து நம்ம டேட்டா டைப் வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னெல்லாம் டேட்டா டைப் C++ல இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா டைப் வந்து நம்ம ஆல்ரெடி போன எபிசோட்லேயே பார்த்துருந்தோம். அதுதான் வந்து திரும்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஓகே, ஸோ இன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது வந்து இன்டீஜர் அதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா, அண்ட் இதில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் 0 அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிக்ளேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இன்ட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஐடென்டிஃபையர் ஏஜ் அப்படின்னு சொல்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதுதான் ஒரு இன்டீஜர். அண்ட் ஆப்வியஸ்லி இதை வந்து பிரிண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது அவுட்புட்டில் வரணும் அப்படின்னா cout அப்படின்னு போட்டுட்டு ஏஜ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா முடிஞ்சு வந்துடும். ஸோ இது வந்து நம்ம ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா டைப்ஸ் ஓகே 24 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இது வந்து நம்ம போன எபிசோட்லேயே பார்த்தது தான் ஏஜ். அதாவது இது இன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எப்படி cout வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அண்ட் சப்போஸ் இதே வேரியபிளை நீங்கள் வந்து இன்புட்டாக யூசர்கிட்டருந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதுக்கு வேல்யூ வந்து நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னே சொல்லலாம், இந்த cout மாதிரி. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா cin. ஓகே, CIN. இது வந்து சின்னு வாசிக்க கூடாது, cin அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, அண்ட் coutக்கு வந்து இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் வச்சிருக்கோம் இல்லையா, லெஸ் தென் சிம்பிள். அது வந்து இந்த வெளியே தள்ளுற மாதிரி இருக்குதா, இது வந்து உள்ள வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கிரேட்டர் தென் சிம்பிள். cout வந்து இப்படி தள்ளுது அப்படின்னா cin வந்து இப்படி எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ சிஇன்ல போயிட்டு ஏஜ் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நான் ஏஜ் வந்து இன்புட்டாக வாங்குறதுனால இங்கே வந்து நான் ஏஜை டிக்ளேர் மட்டும் பண்ணுனா போதும். அதை வந்து நான் வேல்யூ அங்கே அசைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இங்கே டிக்ளரேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன் இன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இன்புட் வாங்கிட்டு அதை அப்படியே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இப்படி மட்டும் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட்டில் ஒன்றுமே இல்லை, வெறும் பிளாங்காக இருக்குது. பட் ஆக்சுவலாக என்ன இங்கே நடக்குது அப்படின்னா, இந்த கம்பைலர் டெர்மினல் அந்த ரன் ஆகிற நேரத்தில் அந்த டெர்மினல் வந்து என்னோட இன்புட்டுக்காக வெயிட் பண்ணுது. இப்போ நான் வந்து 24ன்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட் எனக்கு 24ன்னு வருது. ஏன்னா நம்ம வாங்கிட்டு அதை தானே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி பார்க்குறப்ப இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே ஒரு யூசராக அவங்களுக்கு புரியாது இல்லையா. ஏன்னா ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் வருது, கர்சர் மட்டும் பிளிங்க் ஆகுது அப்படின்னு இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி இன்புட் வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது வந்து ஒரு அவசியமான விஷயம். ஸோ என்ன பண்ணணும், இந்த சீன் வாங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு cout ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா என்டர் யோர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் என்டர் பண்ண போகிறாங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் அதை இன்புட் வாங்கிட்டு நம்ம வந்து இந்த coutல சும்மா ஏஜ் அப்படின்னு மட்டும் பிரிண்ட் பண்ணுறோம். பட் ஏஜ்னு மட்டும் பிரிண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு டெக்ஸ்டோடய பிரிண்ட் பண்ணலாம். ஸோ என்ன பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா யோர் ஏஜ் இஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே இன்னொரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு அதுக்கப்புறம் நான் ஏஜ் அப்படின்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கர்சர் பிளிங்க் ஆகுது. ஸோ எனக்கு பார்த்தா தெரியுது இந்த இடத்துல நான் என்னோட ஏஜ் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் 24 அடிக்கிறேன், அடிச்ச உடனே யுவர் ஏஜ் இஸ் 24 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறப்ப ஒரு எண்ட் யூசராக அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் புரியும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரியே பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம சோம்பேறித்தனத்தினால இப்போ சும்மா வாங்கி பண்ணுறது வந்து ஒரு சரியான முறை கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டேட்டா டைப். அண்ட் எப்படி இன்புட் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சேர்த்தே பார்த்துட்டோம். ஸோ இன்புட் வாங்குற ஃபங்க்ஷனுக்கு பேர் cin அண்ட் அங்கே யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் பேர் இது வந்து இன்சர்ஷன் ஆப்ரேட்டர்னு சொன்னோம், ஏன்னா இன்சர்ட் பண்ணுது டெர்மினலில். இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்மினல்லேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று cout வந்து வெளியே தள்ளும், அவுட்புட் கொடுக்குது. cன்னா இன்புட் வாங்குது. ஸோ அதை வச்சு கூட உங்களுக்கு எப்படி ஞாபகம் வைக்கணுமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிம்பிளான விஷயங்கள் தான். ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். என்ன அப்படின்னா ஏஜ் அப்படிங்கிறது வந்து இப்போ நார்மலாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. 24
13, 12 அந்த மாதிரி சொல்லி ஹோல் நம்பர்ஸ்ல தான் வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து எனக்கு எவ்வளவு வயசு ஆகுதுன்னு கேட்டா 65.5 இல்ல 65.9 வயசு ஆகுது அப்படின்னு மோஸ்ட்லி சொல்ல மாட்டோம். பட் சில நேரங்களில் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளுக்கு வந்து ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப் தேவை. இந்த ஃப்ளோட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கிற நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ பை அப்படின்னு சொல்லிட்டு மேத்ல ஒரு வேல்யூ இருக்கு 3.14 அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பாயிண்ட்டுக்கு என்ன எடுத்துக்கோங்க, என்னோட சிஜிபிஏ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் 9.15 அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாயிண்டோட டெசிமல் பாயிண்டோட சேர்த்து ஸ்டோர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் டேட்டா டைப். இந்த ஃப்ளோட் தான் வந்து யூஸ் பண்ணும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஏஜ் வந்து இருக்கா, ஏஜை வந்து நான் இன்புட்டாக வாங்குறதுக்கு பதிலாக அதை வந்து டைரெக்டாக அசைன் பண்ணிக்கிறேன். அப்படியே இருக்கட்டும், என்டர் யுவர் ஏஜ் வேண்டாம், அதுக்கு பதிலாக இங்கே 2 செமிகோலன் வச்சிட்டேன் பாருங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து சிஜிபிஏவே வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஃப்ளோட் சிஜிபிஏ டிக்ளேர் மட்டும் பண்ணுறேன். அதை இன்புட் வந்து நம்ம யூசர்ட்டே வாங்கிக்கலாம். இந்த என்டர் யுவர் ஏஜுக்கு பதிலாக என்டர் யுவர் சிஜிபிஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல சிஜிபிஏ ஓகே வாங்கிட்டு இங்கே வந்து சி அவுட்டில் யார் சிஜிபிஏ எஸ் இதை வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே அடிக்கணும். டெக்ஸ்ட் எப்பயுமே டபுள் கோட்ஸ்குள்ளே தான் அடிக்கணும். ஓகே, இங்கே வந்து சிஜிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சரியா, இப்போ வந்து இப்படி நம்ம இன்புட் வாங்கலாம். பட் சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து டிக்ளேர் பண்ணுறதா இருந்தால் இங்கே ஃப்ளோட் சிஜிபிஏ இஸ் ஈக்குவல் டு 9.5 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேரெக்டாக இப்படியே கொடுத்துடலாம். ஒரு செமிகோலன் தான், ஆல்ரெடி செமிகோலன் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். பட் இப்படியே நீங்கள் டேரெக்டாக கொடுத்துடலாம். சிஜிபிஏ ஈக்குவல் டு 9.5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். பட் இதை வந்து நீங்கள் உங்களால் இன்டீஜர் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் அதை ரன் பண்ணுறேன், அப்புறம் ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, என்டர் யுவர் சிஜிபிஏ சொல்லுது, நான் வந்து 8.5ன்னு சொல்கிறேன். அப்போ வந்து என்ன சொல்கிறான், யுவர் ஏஜ் இஸ் 24, யுவர் சிஜிபிஏ இஸ் 8.5. ஓகே, ஒன்று நான் வந்து இந்த இடத்துல ஒரு எண்டல் ஆட் பண்ணியிருக்கிறேனும், இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, எண்டல், அப்போ தான் அடுத்த லைனுக்கு போவான். ஓகேவா, இன்னொன்று நம்ம இங்கே வந்து ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். 9.5ன்னு என்னோட சிஜிபிஏ வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் திரும்பியும் இன்புட் வாங்குறப்ப அதே வேரியபிள் யூஸ் பண்ணி இன்புட் வாங்குறேன்னா, இதே சிஜிபிங்கிற சேம் வேரியபிள் யூஸ் பண்ணி வாங்குறேன். ஸோ எனக்கு அவுட்புட்டில் நான் அதை பிரிண்ட் பண்ணுறப்ப இந்த 9.5ங்கிற வேல்யூ போயிட்டு நான் இன்புட்டில் 8.5 கொடுத்தேன்ல, ஸோ அதுதான் வந்து எனக்கு அவுட்புட்டாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ கேட்குது, நான் வந்து 8.5ன்னு கொடுக்குறேன். அவுட்புட்டில் யுவர் சிஜிபிஏ 8.5 தான் வரும். எதனால அப்படின்னா இங்கே இனிஷியலைஸ் ஆகிருக்கிற வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆயிடுச்சு. பிகாஸ் அதே வேரியபிளில் தான் நம்ம வாங்குற இன்புட்டை ஸ்டோர் பண்ணுறோங்கிறதுனால பழசை அழிச்சிட்டு இது எழுதிரும். ஸோ அதனால அது வந்து ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, இதே ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை, அதாவது இந்த டெசிமல்ஸோட இருக்கிறத வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து இன்ட்ல ஸ்டோர் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்கிறேன். நான் வந்து இந்த இடத்துல என் வயசு வந்து 24 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், 24.5 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை ரன் பண்ணோன்னா சிஜிபிஏ கேட்குது, சிஜிபிஏல வந்து நான் 8.5ன்னு கொடுக்குறேன். அவுட்புட்டில் பாருங்க, இப்பயும் யுவர் ஏஜ் இஸ் 24 அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். யுவர் ஏஜ் இஸ் 24.5 அப்படின்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தானாக வந்து இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணிடும். இப்படி பண்ணுறதுக்கு பேர் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இம்ப்ளிசிட் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நீங்கள் எந்த டேட்டா டைப் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தானாக மாற்றிக்கும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறமா படிக்கலாம். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளால டெசிமல் பிளேசஸை, அந்த டெசிமல் பாயிண்ட்ஸோட இருக்கிறத இன்டீஜர்ல ஸ்டோர் பண்ண முடியாது. இன்ட்ல ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அந்த டேட்டா காணாமல் போயிடும். அதோட இன்டீஜர் வேல்யூ பார்ட்டை மட்டும் எடுத்து தான் இங்கே ஸ்டோர் பண்ணும். ஸோ அதனால இந்த ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப் நமக்கு தேவை. அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த டேட்டா டைப், அதுக்கு பேரு டபுள். இந்த டபுள் என்ன பண்ணும்னா, இதுவும் அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கிற நம்பர்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான். ஆனா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல ஒரு 5 அல்லது 6 டிஜிட் தான் வந்து வைக்க முடியும். ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிசிஷன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ பை எடுத்துக்கோங்களேன், 15, அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு வேல்யூ வரும், எனக்கு அது தெரில. நான் இப்போ 16, 17, 18 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து என்னால் ஒரு ஃப்ளோட்டில் வந்து
ஸ்டோர் பண்ண முடியாது. ஃப்ளோட்டுக்கு வந்து இவ்வளோ ப்ரிசிஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கு அதால முடியாது. ஓகேவா? இப்போ நான் வந்து float pi இஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுக்குறேன். இப்போ வந்து இதை நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். cout pi மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து 118 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? அவுட்புட்டில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த சிஇன் ஸ்டேட்மெண்ட்டு இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன், அது எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லுது, 3.1415. இது வந்து அந்த 9.5 வந்து போன லைனில் உள்ளது, நீங்கள் குழப்ப வேண்டாம், நான் அதில் எண்டல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3.14152 வரைக்கும் தான் வருது. ஓகே, அது ஏன் 152ன்னு வருதுன்னா அது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் 1617 18ன்னு இருக்கு இல்லையா, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து 152 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இருக்குது. அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே ஆல்ட் டேப் எங்கே இருக்கு, யா. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே 14152 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த ஃப்ளோட்டால இத்தனை டிஜிட்டுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியல. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் தான், 5 டிஜிட்க்கு மேலே இதால் ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ எனக்கு இந்த மாதிரி பெரிய நிறைய டிஜிட்ஸ் ப்ரிசிஷனோட ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற விஷயங்களை வந்து ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எத்தனை டிஜிட் ப்ரிசிஷன் வரைக்கும் மெஷர் பண்ணுது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. ஆக்சுவலி அக்யூரேசி வேற, ப்ரிசிஷன் வேற. ஸோ ப்ரிசிஷனுங்கிறது எவ்வளோ புள்ளி விவரத்தோடு அதால் சொல்ல முடியுது அப்படிங்கிறது தான். எத்தனை டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குங்கிறத நம்ம ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃப்ளோட்டுக்கு வந்து 5 டிஜிட் தான் பண்ணுது. இதே இது நான் டபுள்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஃப்ளோட்டுக்கு பதிலாக டபுள் பைன்னு மாத்துறேன். ஓகே, டபுள் பைன்னு மாத்திட்டேன். இப்போ ஆன்சரை பார்த்தீங்கன்னா அதே 14152 தான் வருது. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணும், இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே, நான் ஃப்ளோட்டே யூஸ் பண்ணியிருப்பேனே, எதுக்கு தேவையில்லாமல் டபுள் வரணும், அதுவும் வந்து காட்ட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். பட் இதில் என்ன பிரச்சனைனா, டபுள் ஆக்சுவலாக இங்கே ஸ்டோர் பண்ண தான் செய்யுது இத்தனை டிஜிட்ஸை. நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த cout, இந்த cout வந்து பை டிஃபால்ட் அதுவே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்குது. ஸோ இதை வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த cout வந்து நீ ரவுண்ட் ஆஃப் பண்ணாது, எனக்கு இருக்கிறது படி காட்டு அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன பண்ணணும், இன்னொரு ஹெடர் ஃபைல் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். அந்த மெத்தட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற விஷயங்கள்ல கிடையாது, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான விஷயம். ஸோ என்ன பண்ண போகிறோம், #include அப்படின்னு போட்டுட்டு IO manip அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். இந்த IO manipனா என்ன அர்த்தம்னா, இன்புட் அவுட்புட் மேனிப்புலேஷன். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து IO manip அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பையை பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பையை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி cout அப்படின்னு போட்டுட்டு ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டரில் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் செட் ப்ரிசிஷன் ஆஃப், இப்போ வந்து இங்கே ஒரு 10 டிஜிட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது, 2 4 6 8 10 டிஜிட் கரெக்டாக இருக்குது. ஸோ செட் ப்ரிசிஷன் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 3.1415161718 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சா. ஸோ டபுளில் இந்த மாதிரி வருது. இது இப்போ நீங்க வந்து என்ன நினைக்கலாம், அப்போ இதே மாதிரி இந்த ஃபிக்ஸ்டும் செட் ப்ரிசிஷனும் வச்சா நான் ஃப்ளோட் வச்சிருக்கிறப்ப எனக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ நான் இதே டபுளை வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி மாத்துறேன். இப்போ ரன் பண்ணணுங்க பாருங்க, 3.141516 வரைக்கும் கரெக்டாக வர்றான். அப்போ வரான்ல, இத்தனை டிஜிட் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தா 2086ன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஒரு கார்பேஜ் ஆன்சர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 10 டிஜிட்டில் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஃபிக்ஸ்டாக சொல்றதுனால அவன் சும்மா ரேண்டமான இது பிரிண்ட் பண்ணுறானே தவிர ஃப்ளோட்டால் அதை தாண்டி ஸ்டோர் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரியான பெரிய நம்பர்ஸ் வர்றப்ப நீங்கள் டபுள் தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1718 வரைக்கும் கரெக்டான வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நிறைய ப்ரிசிஷன்ஸ் இருக்கிறது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய டிஜிட்ஸ் வருது அப்படின்னாலே நீங்கள் டபுள் யூஸ் பண்ண போறீங்க. அண்ட் அதை வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக டிஸ்பிளே பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த இன்க்ளூட் IO manip வந்து பண்ணி ஆகணும். இந்த ஹெடர் ஃபைலில் தான், இந்த லைப்ரரியில தான் வந்து நம்மளுக்கு இந்த செட் ப்ரிசிஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த செட் ப்ரிசிஷனுங்கிறது ஒரு டிஃபால்ட்டான ஃபங்க்ஷன், ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க.
அது என்ன பண்ண போகுதுங்கிறது. ஸோ அது இருக்குது. அது இருக்கிறதுனால தான் வந்து நம்மளால எல்லா டிஜிட்ஸையும் ப்ரிசிஷனோட நம்மளால பிரிண்ட் பண்ண முடியுது. பை டிஃபால்ட் வந்து சி அவுட் வந்து அவ்வளோ டிஜிட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற அந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து டபுள், நிறைய டிஜிட்ஸ் ப்ரிசிஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த டபுள் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது இந்த ஃப்ளோட் டபுளில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளால சயின்டிஃபிக் நோட்டேஷன் யூஸ் பண்ணி இதில் வந்து வேல்யூஸ் அசைன் பண்ண முடியும். ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷனாக என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து கால்குலேட்டர்லாம் பார்க்குறப்ப e⁻10 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கேயும் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் 9.5 E2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 950 அப்படின்னு இருக்குது. ஸோ 950னா என்ன அர்த்தம்னா 9.5 into 10⁻2 அப்படின்னு அர்த்தம். ஸோ 10⁻2னா 100. ஸோ 9.5 into 100னா அது வந்து 950 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருது. ஸோ இந்த மாதிரி உங்களால் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் அப்படிங்கிறதா சொல்லுவோம். பட் பேசிக்காக அந்த பவரில் இருக்கிறது இந்த மாதிரி எக்ஸ்போனன்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். E ஃபார் எக்ஸ்போனன்ட். இதை வந்து ஸ்மால் ஈயும் கொடுத்துக்கலாம், நீங்கள் கேபிட்டல் ஈயும் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரே மாதிரி தான் அது ஃபங்க்ஷன் ஆக போகுது. இது வந்து உங்களால் ஃப்ளோட்டுக்கும் கொடுக்க முடியும், டபுளுக்கும் கொடுக்க முடியும். அதில் வந்து ரெண்டுமே வந்து சேம் ஃபங்க்ஷன் தான் வந்து நம்மளுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 டிஜிட் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ அதுதான். அண்ட் இங்கே 3.14க்கு பதிலாக 314 அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா 2 டிஜிட் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, நம்ம 10 டிஜிட் ப்ரிசிஷன் வேணும்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கிறோம். ஐஓ மேனுப்பில் இன்க்ளூட் பண்ணி செட் ப்ரிசிஷனில் 10ன்னு கொடுத்ததுனால எக்ஸ்ட்ரா 2 0வா வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ இதோட வந்து ஃப்ளோட் அண்ட் டபுள் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த டேட்டா டைப் என்ன அப்படின்னா பூலியன் டேட்டா டைப். ஸோ அந்த பூலியன் டேட்டா டைப் என்ன அப்படின்னா பூல் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக உள்ளது. ஓகே, அதாவது பூல் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, அந்த மாதிரியான டேட்டா வந்து நம்மளால் இதில் வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இது வந்து பைனரியில் தான் ஆக்ட் ஆகுது. 1s or 0s தான். ஸோ அந்த 1s or 0s வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. 1னா ட்ரூ, ஃபால்ஸ்னா 0 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரியான விஷயங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பூல் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அடல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இஸ் அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ அப்படின்னு டேரெக்டாக அடிச்சுக்கலாம். இஸ் அடல்ட் ஈக்குவல் டு ட்ரூ. அப்போ வந்து நான் ஒரு அடல்ட் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இங்கே சி அவுட்டில் பார்த்தீங்கன்னா இஸ் அடல்ட் நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். இஸ் அடல்ட்டை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ஆக்சுவலி இது 1ன்னு வருது. பட் அது அந்த மேலதோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். அதனால் இங்கே ஒரு என்டிஎல்ல போட்டோம் அப்படின்னா தெளிவாக இருக்கும். இங்கே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. நீங்கள் என்னதான் இங்கே ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சேவ் பண்ணாலும் அது வந்து சி அவுட்டில் பிரிண்ட் ஆகுறப்ப பிஹைண்ட் த சீன்ஸ் அது 1s and 0s தான் வந்து இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னாலே 1s and 0s தானே, பைனரியில் தானே எல்லாம் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால இப்படி நடக்கிற விஷயம். பட் எப்பயாச்சும் உங்களுக்கு ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரியான டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த பூல் அப்படிங்கிற டேட்டா டைப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர் டேட்டா டைப் ஆர் கேரக்டர் டேட்டா டைப் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ கேர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து என்னன்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஏ அப்படிங்கிற கேரக்டரோ அல்லது சி அப்படிங்கிற கேரக்டரோ இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா உங்களால் இந்த இதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அது வந்து நார்மல் கேரக்டராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக கூட இருக்கலாம். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்னா இப்போ வந்து கேர்லி பிரேஸோ கமாவோ செமிகோலனோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் கூட உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு கேரக்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சோம் அப்படின்னா ஜெண்டர் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு மேல் அப்படின்னு சொல்லணும். ஸோ மேலுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிங்கிள் கோட்ஸ்குள்ளே எம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகே, எப்பயுமே ஒரு கேரக்டரை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாதான் அது ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நான் வந்து எம்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா இப்போ அடுத்த லைனில் அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இங்கே வந்து என்டெல் வச்சுட்டு சி அவுட் இங்கே வந்து ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வந்து எம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேரக்டர் டேட்டா டைப். ஒரு சிங்கிள் கேரக்டரை உங்களால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது வந்து இப்படி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் கேர்லி பிரேஸை கூட ஒரு கேரக்டராக வைக்கலாம், அது கூட ஒர்க் ஆகும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கேரக்டர் நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ண முடிஞ்ச ஏதோ ஒரு கேரக்டர் நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். ஓகே,
அண்ட் இந்த கேரக்டர் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஒரு ஆஸ்கி டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஆஸ்கி டேபிள் அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆஸ்கியோட எக்ஸ்பான்ஷன். ஸோ அது என்னன்னா நம்ம யூஸ் பண்ற ஒரு கேரக்டர்ஸ்க்கும் அங்க இருக்கிற ஒரு நம்பரை வந்து மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் தான் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ்ல இங்க நம்ம கேரக்டர்னு கொடுக்குறப்ப அது பேக்ரவுண்ட்ல வந்து அதை நம்பரா தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்போ கேபிட்டல் ஏ அப்படின்னா நான் வந்து இப்படி சிங்கிள் கோட்ஸ்குள்ள கேபிட்டல் ஏன்னு கொடுக்குறேன். பட் அதுக்கு பதிலாக 65 அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஒரு இன்டீஜருக்கு வேல்யூ அசைன் பண்ற மாதிரி 65ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா எனக்கு கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஆஸ்கி வேல்யூ இருக்கு இல்லையா, ஆஸ்கி டேபிள்ல போய் பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ அப்படிங்கிற லெட்டருக்கு கரஸ்பாண்டிங்கான நம்பர், கரஸ்பாண்டிங்கான ஆஸ்கி கோட் என்னன்னா 65 அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க வந்து கேரக்டராகவும் ஸ்டோர் பண்ணலாம். சப்போஸ் 65ன்னு ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அது கேபிட்டல் ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேரக்டர்ஸை நம்பர்ஸ் தான் லைக் அண்டர் த ஹுட் அப்படிதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்க இந்த ஆஸ்கி கோட் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. டைரக்டா நீங்க கேரக்டராகவே யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரியும் பாசிபிள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னா 65ல ஆரம்பிக்கும். இதே இது லோவர் கேஸ் லெட்டர்ஸ் அப்படின்னா 97ல ஆரம்பிக்கும். ஸோ 97 பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் ஏ வரும். ஸோ அதுல இருந்து அடுத்த 26 ஆல்பபெட்ஸ் வந்து 26 நம்பர்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸா லோவர் கேஸ் லெட்டர்ஸா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கேரக்டர்ஸ். இப்போ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு டேட்டா டைப் பார்க்க போகிறோம், இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டேட்டா டைப். அண்ட் அது வந்து கொஞ்சம் நார்மல். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பிரைமரி டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து பிரைமரி டேட்டா டைப்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட். ஓகே, ஸ்மால் எஸ் தான். இந்த ஸ்ட்ரிங் வந்து நார்மலாக கிடையாது, இது கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வேர்டாக ஸ்டோர் பண்ணுறோம் அல்லது ஒரு சென்டென்ஸாக ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டா டைப் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இது மூணுமே வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் வரும், நியூமெரிக் டேட்டா டைப்ஸ் ஆயிரும். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது வந்து ஒன் சிங்கிள் கேரக்டர். அப்போ எனக்கு வந்து ஒரு சென்டென்ஸாக ஸ்டோர் பண்ணணும்னா இதில் எதையுமே நான் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்கை தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப்புங்கிறதுனால, அது பிரைமரி டேட்டா டைப்பில் வராதுங்கிறதுனால அதை வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஆக்சசிபிளாக இருக்காது. அதுக்கு நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். புதுசாக ஒரு ஹெட்டர் ஃபைலை, ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஹெட்டர் ஃபைலை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டுட்டு greeting அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இஸ் ஈக்குவல் டு ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் இதை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ cout greetings and endl. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா greetings was not declared in this scope. ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ greetingனு மட்டும்தான் இருக்குது, இங்கே greetings அடிச்சிட்டேன்னா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு எப்போ ஒரு சென்டென்ஸாக ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணலாம். இது பிரைமரி டேட்டா டைப்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் காட்டுதா, ஏன்னா அதெல்லாம் கீவேர்டுன்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் காட்டுது. பட் இங்கே ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஏன்னா இது வந்து நார்மல், இது பிரைமரி டேட்டா டைப்பில் கிடையாது. நம்ம இந்த இன்க்ளூட் ஸ்ட்ரிங் பண்ணால் மட்டுமே இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை நம்மளால் பயன்படுத்த முடியும். ஓகேவா? இதே இது இப்போ நீங்கள் சி ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு ஒரு கான்செப்டே கிடையாது. C++ல இருந்தால் அந்த ஸ்ட்ரிங்குங்கிற கான்செப்ட் வந்து ஆரிஜினேட் ஆகுது. பட் ஜாவாலெலாம் ஸ்ட்ரிங்ஸ் வந்து உண்டு, பட் சியில் வந்து ஸ்ட்ரிங்ஸே கிடையாது. ஓகே, அதுக்கு பதிலாக வந்து அதில் கேரக்டர்ஸை வச்சு ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு பஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ். அந்த கான்செப்ட்ஸ் வந்து இங்கேயும் நம்ம பார்க்கலாம், பட் அது கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் அண்ட் சென்டென்ஸ் ஒரு வேர்டாக ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து C++ல இருக்கிற ஆல் டேட்டா டைப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை கண்டிப்பாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைட் அவுட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட CGPA-வை எந்த டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்ளரேஷன் ப்ளஸ் அசைன்மெண்ட் ப்ளஸ் அதை பிரிண்ட் பண்ணுறது அதுக்கான மொத்த சின்டாக்ஸையும் எழுதி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.